டெய்லி ஒரே மாதிரியான சைட் டிஷ் செஞ்சு போர் அடிக்குதா? ஸோ டிஃப்ரெண்ட்டாக குயிக்காக ஒரு 5 மினிட்ஸில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கேப்சிகம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு 3 கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதோட சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், அதையும் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். 2 தக்காளி, அதை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 5, 6 பல் பூண்டு, 4 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் பெருசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பட்டை சாமான் சேர்த்துக்கலாம். 3 பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சோம்போட கலர் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நல்ல கலர் மாறி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட 2 பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கிட்டே இருக்கட்டும். மீன்வைல் மிக்சி ஜாரில் 4 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 5, 6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போது நம்ம அரைச்ச அதே மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட 2 தக்காளியும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி டொமேட்டோ பியூரியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா டொமேட்டோவை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நான் இன்றைக்கி நல்லா காரமாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து ஏதாச்சும் ஒரு மசாலா ஐட்டமை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அந்த மாதிரி பபிள்ஸ் வர ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட கேப்சிகமையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 3 கேப்சிகம் நான் எடுத்திருக்கேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம பிளெயின் ரைஸ்க்கு, ஜீரா ரைஸ்க்கு, எதுக்கு வேணால் ஆப்டாக இருக்கும். ரொட்டி, சப்பாத்தி, பரோட்டா, பராத்தா எல்லாத்துக்குமே ஆப்டான ஒரு கிரேவி. மஸ்ட்டு ட்ரை பண்ணணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இதில் தண்ணியே சேர்க்க போகிறது கிடையாது. இதில் அப்படியே அந்த எண்ணெய், தக்காளி, வெங்காயத்தில் இருக்க வாட்டர்லேயே நல்லா வதங்கி வரப்போகுது. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை வதக்குனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்ப ஒரு வாட்டியை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் ஒரு சேர பரட்டி வரணும். இப்போது ஒரு 2 மினிட்ஸ்க்கு லிட்டு போட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அவ்வளோதான். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஆப்டான ஸ்பைசியான ஒரு கேப்சிகம் கிரேவி வீட்டிலே பண்ணியாச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.